இது கூட அந்த லாஸ்ட் வீக் நடந்த ஒரு அந்த 3 வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தையே வந்து எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் வந்து அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. இது கூட அந்த லாஸ்ட் வீக் நடந்த ஒரு அந்த 3 வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தையே வந்து எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் வந்து அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. தட் மே பி தி ரீசன். அதனால வந்து ரெண்டு பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than எனிதிங். கியூரை விட பிரிவென்ஷன். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா சென்சிடைஸ் பண்ணணும். இந்த பேரண்ட்ஸ் வந்து சென்சிடைஸ் பண்ணணும் அதிகமா. குழந்தைகளுக்கு இது மாதிரி சொல்லிக் கொடுங்க. டிஆர்ஓ சொன்ன மாதிரி அங்கங்க இப்ப நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப சொன்னாங்க வந்து அந்த அங்கன்வாடி பணியாளர்கள், அதுக்கப்புறம் வந்து விஹெச்என், அவங்க எல்லாம் வந்து நம்ம வந்து சென்சிடைசேஷன் பண்ணணும். சரி, நம்ம வந்து we have to improve and enhance the sensitization to the வந்து parents. ஏன்னா குழந்தைகளுக்கு நான் போய் டைரக்டா பண்ண முடியாது. குழந்தைகள் நமக்கு நம்மளால டீச் பண்ண முடியாது. அது பேரண்ட்ஸ் தான் டீச் பண்ண முடியும். சின்ன குழந்தைகள் 2 வயசு 3 வயசு குழந்தைய போய் நம்ம கூப்பிட்டுட்டு நம்ம டீச் பண்றது கஷ்டம். பேரண்ட்ஸ் தான் பண்ணணும். சைல்டு பிளே பண்ணலாம் வந்து இதெல்லாம் இருக்கே தவிர இதை விட வந்து மோர் வந்து சென்சிடைசேஷன் டு தி பேரண்ட்ஸ் மூலமா சென்சிடைஸ் பண்ணணும். The government is taking measures. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். You call the parents. இது கூட அந்த லாஸ்ட் வீக் நடந்த ஒரு அந்த 3 வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தையே வந்து எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் வந்து அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. தட் மே பி தி ரீசன். அதனால வந்து ரெண்டு பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than எனிதிங். கியூரை விட பிரிவென்ஷன். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா சென்சிடைஸ் பண்ணணும். இந்த பேரண்ட்ஸ் வந்து சென்சிடைஸ் பண்ணணும் அதிகமா. குழந்தைகளுக்கு இது மாதிரி சொல்லிக் கொடுங்க. டிஆர்ஓ சொன்ன மாதிரி அங்கங்க இப்ப நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப சொன்னாங்க வந்து அந்த அங்கன்வாடி பணியாளர்கள், அதுக்கப்புறம் வந்து விஹெச்என், அவங்க எல்லாம் வந்து நம்ம வந்து சென்சிடைசேஷன் பண்ணணும். சரி, நம்ம வந்து we have to improve and enhance the sensitization to the வந்து parents. ஏன்னா குழந்தைகளுக்கு நான் போய் டைரக்டா பண்ண முடியாது. குழந்தைகள் நமக்கு நம்மளால டீச் பண்ண முடியாது. அது பேரண்ட்ஸ் தான் டீச் பண்ண முடியும். சின்ன குழந்தைகள் 2 வயசு 3 வயசு குழந்தைய போய் நம்ம கூப்பிட்டுட்டு நம்ம டீச் பண்றது கஷ்டம். பேரண்ட்ஸ் தான் பண்ணணும். சைல்டு பிளே பண்ணலாம் வந்து இதெல்லாம் இருக்கே தவிர இதை விட வந்து மோர் வந்து சென்சிடைசேஷன் டு தி பேரண்ட்ஸ் மூலமா சென்சிடைஸ் பண்ணணும். The government is taking measures. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். You call the parents.